மிஷ்கின் அவர்கள் வந்து விளம்பர பிரியரா இல்ல வந்து எப்பயுமே இது போலதான் இயல்பா பேசக்கூடியவரா அப்படின்ட்டு கடந்த ஒரு வாரமா அவர் பத்தி தான் டாக். அவர் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல இந்த படத்துக்காக என்ன பண்ணாரு, அது வந்து குடித்த சார்ந்த படம்ன்றதுனால இங்க வந்து யாரெல்லாம் குடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து குடியை ரொம்ப விரும்பி குடிப்பவன், ஆனா குடி வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணாம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு அந்த குடியை பத்தி சில நேரம் பேசினாரு. இதுவும் வந்து பேசு பொருளாச்சு. மிஷ்கின் வேணா குடிக்கட்டும், ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பொது மேடையில பேசும்போது ஏன் குடிய வந்து இப்படி இந்த அளவுக்கு வெளிப்படையா பேசணுமா அப்படின்னு அது வந்து ரொம்ப பேசு பொருளா மாறிடுச்சு. இன்னைக்கு என்னன்னா சமூகத்துல வந்து குடிகாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, குடிக்கிறவங்க அவங்க குடிக்கிறத வந்து சரி என்றும் அந்த குடியை பத்தி பேசுவது வந்து தரக்குறைவானது தவறு அப்படின்னு வந்து இன்னைக்கு சமூகத்துல பொது புத்தியா இருக்கு, பொது புத்தியில ஒரு கருத்தா இருக்கு. ஆனால் இன்னும் வருங்காலங்கள்ல இது வந்து உடைக்கப்படும் நினைக்கிறேன் நான். எந்த விஷயம் வந்து வெளிப்படையா பேசப்படும், அதுவும் இந்த படிப்பாளிகள் நிறைய படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி பூசி மொழிகள்லாம் பேசுறதே கிடையாது. அவங்க வந்து வெளிப்படையா என்ன பேசணுமோ, இந்த சமூகத்துக்கு என்ன வந்து கன்வே பண்ணணுமோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுமோ அதை வந்து கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. இது வந்து படிப்பாளிகள் உள்ள ஒரு குணம். இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து குடிக்கிறது சரியா தவறான்றது வந்து அது வேற விவாதம். ஆனால் அதை பத்தி பேசுவதே தவறா அப்படின்றது வந்து அது வந்து அவ்வளோ சரிதான் நினைக்கிறேன். அது வந்து அவங்களோட உரிமையை தான் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து இளையராஜா அவர்கள் வந்து இளையராஜான்னு ஒருத்தர் ஒரு அவர் வந்து ஒரு ஏக வசந்தத்துல பேசினார் இல்லையா, இதுவும் வந்து ரொம்பவே விமர்சிக்கப்பட்டது, கண்டிக்கப்பட்டது. ரொம்பவும் மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களை வந்து அவன் இவன் என்ற ஏக வசந்தத்துல பேசுறது வந்து தவறு, மிஷ்கின் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை வன்மையா கண்டிக்கிறாங்க, அதை விமர்சிக்கிறாங்க. ஆயிரம் தான் இளையராஜா ரசிகலா இருக்கலாம், அவர் பிடிச்சிருக்கலாம், ஆனா அவர் கொடுக்க வேண்டிய சபை நாகரிகத்தை வந்து மிஷ்கின் கொடுக்கணும். ஒரு இயக்குனராக இருந்துட்டு இவ்வளவு முதிர்ச்சியார்ந்த மிஷ்கின் வந்து இப்படி பேசுறது வந்து சரி கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை வந்து கண்டிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாட்டி நாஞ்சில் சம்பத்துக்கிட்ட வந்து பேட்டியில வந்து கேட்கறாங்க, என்னது நீங்க கூட்டத்துல வந்து எல்லாருமே அவன் இவன் சொல்றீங்களா, இது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அது ஒன்றும் நான் மரியாதை குறைவா பேசல, அது வந்து ஒரு வழக்கு தான். நான் வந்து அவன் இப்ப முருகனை வந்து என்னப்பன்னு முருகன் சொல்றோம், அவன் தான் சொல்றோம் முருகனை கூட. அவ்வளவு பெரிய கடவுளே வந்து நம்ம வந்து அப்படி சொல்லும் போது நெருக்கத்துல போய் அவனை வந்து கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு மாதிரி அவர் சொன்னார். எனக்கு வந்து மிஷ்கின் பேசுறதுல வந்து மிகப்பெரிய வியப்பு இல்லை. ஏன்னா அவரோட படங்களை பார்த்து நான் அவரோட புரிஞ்சுக்க முடியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்திரம் பேசுதுன்னு ஒரு படம் முதல்ல வந்தது. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்களோட கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி தான், மிஷ்கின் மாதிரியே தான் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி நின்றுட்டு குனிஞ்சிட்டே நிற்பாரு அவர் கதாநாயகனை, வேற மாதிரி இருப்பாரு. அது மாதிரி ஓனாய் மாட்டுக்குட்டியும் எனக்கு மிக பிடிச்ச படம். அவர் வந்து இந்த வெளி உலக படங்களின் தாக்கம், அப்புறம் வந்து இந்த புத்தகங்களின் அந்த தாக்கத்துல தான் அப்படியே வாழறவர் தான் மிஷ்கின். அதனால அவர் வந்து அவரோட பேச்சு வந்து ரெண்டாவது வந்து அவர் பேசும்போது இடைமறிக்கிறாங்க. ஆடியோ ஃபங்க்ஷன்ல வந்து அவரோட பேச்சு வந்து திசை மாறும் போது இடைமறிக்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்றது, இல்ல இருக்கணும், இப்படி இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பப்ளிசிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தொடர்றாரு. அவருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை நடந்தப்போ கூட ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதை பத்தி பேசினார். அப்போ கூட அவர் இயல்பா வெளிப்பட பேசினார், என்னோட தாயை தரக்குறவா பேசினான், என்னோட தம்பியை வந்து தாக்கணும் அப்படின்ட்டு அங்க நடந்தது அப்படியே தான் பேசினார். அதனால மிஷ்கின் வந்து இயல்பாவே அப்படி இருக்கக்கூடியவர் தான். ஆனா ஒரு புத்தக விழாவில் அவரோட பேச்சை நான் கேட்டேன், இதில் நான் கட் பண்ணி போறேன், பார்த்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பேச்சு வந்து அவர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு தரக்குறைவான வாரம் ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப நாகரிகமாகவும், அந்த அறிவுஜீவிகளுக்கு என்ன பேச வேண்டுமோ, அந்த புத்தக விரும்பிகளுக்கு என்ன பேச வேண்டுமோ, அந்த குழந்தைகள்லாம் இருக்கிற இடத்துல என்ன பேசணுமோ அந்த மாதிரி பேசினார் அவர். ஸோ அந்த மாதிரி வந்து மிஷ்கினால பேச முடியும், ஒரு நாகரிகமாகவும் மிஷ்கினால வந்து பேச முடியும். ஆனா என்னமோ தெரியல, இந்த சினிமா இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இப்படி போகும்போது அவர் வந்து அவர்கிட்ட இன்னும் ஒரு ஆள் வந்து உள்ள புகுந்து வெளியில வந்துடுறோம். அது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பரபரப்பு. ஆனா அவரோட இது விளம்பரத்துக்கு அந்த ஆடியோ அந்த படத்துக்கான விளம்பரமா அமையுமான்னு பார்த்தாக்கா அது இல்லை. அது வந்து மிஷ்கின்கான ஒரு விளம்பரமா தான் அமையுது. மிஷ்கினை பத்தி தான் பேசப்படுது, விமர்சிக்கப்படுது, பேசப்படுது. தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து மிஷ்கின் வந்து ஒரு பேசு பொருளா மாறிடுறாரு. ஸோ இதை வந்து அவர் திட்டம் போட்டு தான் செய்யறாரா என்னோட ஒரு டவுட்டுமே நமக்கு இருக்கு. ஸோ மிஷ்கின் வந்து இன்னைக்கு வந்து நல்ல படங்கள் இன்னமும் வந்து இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நல்ல படங்கள் இன்னும் பண்ணணும். இன்னும் வந்து வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை வந்து வித்தியாசமான ஒரு ஆங்கில கேமரா கோணத்தை வந்து மிஷ்கின் படத்தில் தான் நம்ம பார்க்க முடியுது. யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு கேரக்டர்லாம் மிஷ்கின் படத்துல இருக்கும். எப்படி வந்து ஒரு பாலா ஒரு வகையோ அந்த மாதிரி மிஷ்கின் இன்னொரு வகை.
ஒரு சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வேணும். சும்மா வந்து நம்ம ஒரு யதார்த்த சினிமா அப்படின்ட்டு நம்ம வந்து மசாலா சினிமாக்களையே பார்த்துட்டு இருந்தால் அந்த சினிமா வந்து சீக்கிரம் வந்து முனை வழங்கி அது வந்து போயிடும், அது வந்து நீடிக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி சினிமாவில் வந்து வேறுபட்ட ஆட்கள், இப்போ இன்னைக்கு வந்து மகேந்திரன், பாரதி ராஜா இவர்கள்லாம் வந்த பிறகுதான் அந்த சினிமா வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு பிறகும் அது வேற ஒரு பரிமாணத்துல வந்து அந்த சினிமா வந்து எளிய மக்களை போய் சென்றடைந்தது. இது வந்து நம்மளோட சினிமான்றதை வந்து பாரதி ராஜா சொன்னார், மகேந்திரன் சொன்னார். அதன் பிறகு வந்த பாலா எல்லாம் பாத்தீங்கன்னா, பாலா வந்து நாம இது வரைக்கும் இப்ப சினிமாவில் எடுக்கக்கூடாத கேரக்டர்லாம் எடுத்து அவர் வந்து ஒரு சினிமாவை பண்ணார். ஸோ இந்த மாதிரி வந்து இயக்குநர்கள் வந்து நிறைய வரணும். அதே நேரத்தில் வந்து இந்த இயக்குநர்கள் வந்து மாறுபட்டு சிந்திக்கணும். ஸோ மிஷ்கின் பேசுன ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பேசணும். சோமசுந்தரத்தை பத்தி பேசினாருல்ல, அது ரொம்பவே யதார்த்தமான ஒரு பேச்சு, ரொம்ப உண்மையான பேச்சும் கூட. சோமசுந்தரம் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகன். அவன் ஒரு படத்துல நடிச்சானா அது சக்சஸான படமா இருந்தாலும் அதுக்கப்புறம் போயிடுவான், எங்கே போயிடுவான், அதை வந்து அவன் வந்து தொலைஞ்சு போயிடுவான். அந்த படத்தை, அந்த வெற்றி, அந்த பேச்சு, அந்த விமர்சனம், இந்த எல்லா அனைத்து விஷயங்கள்ல இருந்தும் அவன் வந்து முற்றிலும் தொலைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து வெளில வருவான்னு சொன்னார்ல, அது ரொம்பவே முக்கியம். சோமசுந்தரம் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், மிக முக்கியமான நடிகர். ஆனா அவர் பாருங்க, இந்த மாதிரி வந்து இந்த ஒரு படம் முடிச்ச உடனே இந்த யூடியூப்ல வந்து கலாட்டா பண்றது, அதுக்கப்புறம் வந்து அங்கங்க ப்ரமோஷன் வர்றது, இதெல்லாம் அந்த வேலையே கிடையாது. மிகச்சிறந்த ஆகச்சிறந்த நடிகர் சோமசுந்தரம். ஸோ அந்த விஷயம் வந்து மிஷ்கினால மட்டும்தான் கண்டுபிடிச்ச அந்த மாதிரி விஷயங்களை பேச முடியும். ஸோ அந்த மாதிரி மிஷ்கின் அவர்கள் என்ன பண்ணணும், ஆடியோ ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் அதிகமாக பேசணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சில தரக்குறைவான பேச்சு, அதே மாதிரி வந்து அவரோட பேச்சை வந்து கேட்க முடியல, வீடியோ வந்து கேட்க முடியல, வீட்டில் வச்சு கேட்க முடியல. அந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை வந்து நம்ம வந்து ஒரு பொது வெளியில வந்து விட்டு பேசக்கூடாது. இது என்ன பண்ணும்னா, மிஷ்கினோட வந்து அவரை ஃபாலோ பண்றவங்க கூட ஐயோ வேண்டாம் நம்ம வந்து அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ மிஷ்கின் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். எப்படி வந்து அவர் வந்து கூடி என்ன கண்ட்ரோல் பண்ணாத சொல்றாரோ அந்த மாதிரி பேச்சு வந்து அவரோட கண்ட்ரோல் உள்ள இருக்கணும். நான் வெகு நிச்சயமா நம்புறேன், இந்த மிஷ்கின் பேச்சு வந்து விளம்பரத்துக்காக தான். ஒன்று அவருக்காக இருக்கலாம், இல்லை அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இருக்கலாம். அதை வந்து நினைச்சுதான் அவர் பேசுறாரு. ஆனால் அந்த பேச்சு கொஞ்சம் நாகரிகமாகவும் இருந்தால் அது வந்து பொதுவெளிக்கும் நல்லது. இன்னும் பல விஷயங்கள், பேசப்பட வேண்டிய விஷயங்கள், சினிமாவை பத்தியும் சமூகம் பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை மிஷ்கின் பேசலாம் இல்லையா? அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, படுநிலை பாடல், அதாவது மலைகளில் பாடும் ஒரு பண்ணை தான் படுமலை பண்ணை, அதாவது மலைகள் பாடக்கூடிய பாடல். அப்ப அதுக்குன்னு ஒரு ராகங்கள் இருக்கு. அந்த ராகத்தில் சொல்லும்போது அவர் வந்து நடபைரவியை பண்ணுவார். நடபைரவி எல்லாருக்குமே தெரியும், எல்லா பாடல்களும் நிறைய பாடல்கள் நடபைரவி போட்டுருக்காங்க. அப்போ நான் அந்த பாடலை சொல்லிட்டே வரேன், இந்த பாடு வந்து நடபைரவி, இந்த பாட்டை நீங்கள் பாடலாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜர் அவருடைய எக்ஸாம்பிள்ஸும் தீட்சிதருடைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கடைசியில் ஒரே ஒரு சினிமா பாடலை போட்டுருந்தாரு. அது வந்து ஆழ்தோட்ட பூபதி. ஆழ்தோட்ட பூபதி படுமலை பண்ண, அதாவது நடபைரவி. நான் வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையில் வாழ்ந்த ஒரு தோடர் அவங்களுடைய அந்த பாடல் தான் அந்த படுமலை தான். அந்த பாட்டில் வந்து கம்போஸ் பண்ணது தான் வந்து ஆழ்தோட்ட பூபதி. எனக்கு ரொம்ப பர்சனலாக மமதையாக ஆயிட்டாரு. அவருடைய எழுத்து அவ்வளோ முக்கியமாயிருக்கு. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த 5 வருடம் நான் வந்து ஏதோ கஷ்டப்படலை, ஏதோ ஒரு வகையில் எனக்கு வந்து என்னுடைய வெளிச்சத்தை வந்து அந்த படுமலை அந்த மலைப்பாடல் அதுதான் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் ரொம்ப உள்ள போகிறேன். இன்னைக்கு மம்மதையாவுடைய வந்து இன்னைக்கு வந்து என் கையில் வாங்கினது நான் பெரிய ஒரு வரமாக நான் பார்க்கிறேன். அதை வந்து சகோதரி 2 பேருக்கு நான் வந்து அதை வெளியிட நான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கினேன். அது ரொம்ப தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன் வம்சிக்கு. வம்சி எப்பொழுதுமே என் தாய் வீடு. வம்சி எப்பொழுதுமே நான் எந்த தருணமும் நான் உள்ளே வந்து எந்த தருணமும் நான் உள்ளே போகிறேன். எனக்காக தான் இந்த பாபாவும் கையிலும் அவங்க குழந்தைங்களும் எனக்காக வாழ்ந்துன்னு நான் சொல்லுவேன். அதில் இருக்க மாட்டேன். எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதுமே என்னுடைய சந்தோஷத்தில் அவங்க வந்து எப்பயுமே இருக்கிறாங்க. வெரி ஹாப்பி. இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து